எல்னினோ வந்ததுன்னா உலக இயற்கை சூழலே மாறும், கம்ப்ளீட்டாக மாறும். இரவு பகல் நேரம் கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த பிரளயத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அதைத்தான் எல்னினோன்னு பேர். சரி, இப்போ ஐரோப்பிய நாடுகள், பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் வந்து வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. அங்க வந்து ரோடே வந்து இப்போ மெல்ட் ஆகுற அளவுக்கு சிச்சுவேஷன் வந்து ரொம்ப மாறி இருக்கு. எல்னினோனுடைய ஆரம்பம் கடுமையான வெப்பம் வந்து லானெல்லாம் புல்தரையெல்லாம் கருகி போச்சு. ஒரு 0.1 டிகிரி டெம்பரேச்சர் அதிகம் ஆச்சுன்னா அண்டார்டிகா தென்துருவம் பரங்கி மலை சைஸில் இருக்கிற பாறைகள் உடஞ்சி விடுவோம். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அது மாதிரி ஆச்சு. கடலினுடைய மட்டம் உயர்ந்து 4 அங்குலம் அதிகம் ஆகும். 4 அங்குலம் அதிகம் ஆச்சுன்னா சென்னை என்ன ஆகும்? பெசநகர் பீச்சில் இருந்து தண்ணி பொங்கி எழுந்து மியூசிக் அகாடமி வரணும் வந்துடும். அது ஒன்று கடல் வந்துடும், அப்படியே முழுகிடும். அந்த காலத்துல ப்ரிகாஷன்ஸ் வந்து இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. மக்களுக்கு வந்து என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணாலுமா அப்படியே ஒரு மலை சரிஞ்சு கீழே விடுவோம். அதெல்லாம் இந்த மனுஷ சக்தியால் தடுத்து வர முடியுமா? அதான் எல்னினோலாம் வந்ததுன்னா எப்படி தப்பிச்சு ஓடுறதுங்கிறத பார்க்க முடியும். இப்போ தண்ணி பற்றாக்குறையா இருக்கட்டும், இல்ல உணவு பற்றாக்குறையா இருக்கட்டும், இதுக்கடுத்து வெப்பம், பூமி அழைய போகுதுமா, அவ்வளோதான். எவ்வளோ நாள் இருக்க போகுதுன்னு தெரியாது. இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அடுத்த ஆபத்து நவகிரகங்களில் வந்து உயிரினங்களே இல்லாததுக்கு காரணம் அதுகளுக்கெல்லாம் அந்த மாதிரி இந்த சுழற்சியில் வேகமெல்லாம் குறைஞ்சி போனதுனால இந்த பிரச்சனைலாம் வந்து அவங்க உயிரினங்களே இல்லாமல் போய் அதுங்கெல்லாம் அடிஞ்சு போன கிரகங்களாக மாதிரி அதை நோக்கி இப்போ பூமி போயிட்டு இருக்கு. சார், இந்த எல்னினோ அப்படின்ற ஒரு வார்த்தையினால பல நாட்களாக வந்து இதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அதாவது தீவிரமான ஒரு வெப்பம் வந்து ஏற்படும், அது மட்டும் இல்லாமல் பருவமழை வந்து குறையும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. இந்தியாவுக்குமா இருக்கட்டும், இல்லை தமிழகத்துக்குமா இருக்கட்டும், இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? எல்னினோ வந்ததுன்னா உலக இயற்கை சூழலே மாறும், கம்ப்ளீட்டாக மாறும். இரவு பகல் நேரம் கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எல்னினோங்கிறது வந்து வெப்பம் ஒரு 0.1 டிகிரி டெம்பரேச்சர் அதிகம் ஆச்சுன்னா அண்டார்டிகா தென்துருவம் அது பூரா பனிப்பாறைகள் பரங்கி மலை சைஸில் இருக்கிற பாறைகள் உடஞ்சி விடுவோம். அப்படியே 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அது மாதிரி ஆச்சு. ஒரு 2 இடத்துல உடஞ்சது. கடலினுடைய மட்டம் உயர்ந்தது. ஆஸ்திரேலியாவில் பல இடங்களில் கடல் உள்ள போந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எல்னினோ வந்ததுன்னா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கடலினுடைய உயரம் வந்து அதிகம் ஆகும், பனிப்பாறைகள் உடஞ்சி விடுவதுனால. அப்படி அதிகம் ஆச்சுன்னா இப்போ இருக்கிற கடலினுடைய உயரம் 4 அங்குலம் அதிகம் ஆகும். 4 அங்குலம் அதிகம் ஆச்சுன்னா சென்னை என்ன ஆகும்னு சொல்கிறாங்க. பெசநகர் பீச்சில் இருந்து தண்ணி பொங்கி எழுந்து மியூசிக் அகாடமி வரணும் வந்துடுன்றாங்க. அது ஒன்று கடல் வந்துடுன்றாங்க, அப்படியே முழுகிடும். பாதி இடங்கள் வந்து முழுகிறதுக்கான அதெல்லாம் எல்னினோவால் வரக்கூடிய ஆபத்துகள். இதுக்கு இன்னொன்று என்னன்னாக்கா, லெமூரியா கண்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி கடல் இது பிரளயங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பலாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. கிறிஸ்டியனாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், நோவாஸ் ஆர்க்குன்னு சொல்லுவான். எல்லா பிராணிகளும் பூமியில் இருந்த பிராணிகள் அத்தனையுமே ஒரு கப்பலுக்குள்ளார போட்டு நோவாங்கிறவர் ரெடி பண்ணி இந்த பிரளய டைமில் அந்த கப்பலில் வச்சு எல்லாத்தையும் காப்பாற்றிடுவார். பிரளயம் முடிஞ்ச உடனே எல்லாம் அதுகளெல்லாம் இறக்கி விட்டு இப்போ இருக்கிற நம்மெல்லாம் அப்படி வந்தவங்க தான் நோவாஸ் ஆர்க்குன்னு பேர். அது பைபிளில் சொல்கிற ஸ்டோரி. தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிலப்பதிகாரத்தில் வருது. குமரியோடு பகருடியும் கொடுங்கடல் கொள்ள அடுக்கத்து கோடு உயரங்கிறான். தென்னிந்தியாங்கிறது வந்து கண்டினியூஸாக அண்டார்டிகாவில் இருந்து தென்துருவம்னு இருந்து அதில் வந்து பகருடி ஆறுன்னு ஒரு ஆறு ஓடிச்சு, குமரி ஆறுன்னு ஒரு ஆறு ஓடிச்சு. அந்த குமரி ஆறோடு பகருடியும் கொடுங்கடல் கொள்ள கடல் பொங்கி எழுந்து அதெல்லாம் அழிச்சிட அடுக்கத்து கோடு உயர வடக்கு திசையில் ஒரு மலை உயர்ந்தது, இமயமலை. இமயமலை இருந்த இடம் வந்து கடலாக இருந்தது. அதுக்கு என்ன ஆதாரம்னா, இன்றைக்கி இமயமலை போனீங்கன்னா பல இடங்களில் திமிங்கலத்தோட எலும்புக்கூடுகள், கடல் வாழ் பிராணிகளுடைய எலும்புக்கூடுகள்லாம் கிடைக்கும். அதுதான் ஆதாரம். கடலாக இருந்தது மலையாக மாறிச்சு. புவியியல் நிபுணர்கள் சொல்கிறது, உலகத்துடைய மிக இளமையான ஒரு இடம் ஒன்று இருக்குது, புதுசாக தோன்றின இடம்னாக்கா அது இமயமலை தான் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து வரலாற்று சான்றுகள். எல்லாத்துலேயுமே ஒரு பூமியில் ஒரு பிரளயம் வந்து இருக்குது. அடுத்த பிரளயத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அதைத்தான் எல்னினோன்னு பேர் வச்சுருக்காங்க. அது நம்ம இந்த அணுகுண்டு சோதனைகள், இந்த மாதிரியான அணு ஆயுதங்கள், இதையெல்லாம் நீங்கள் தடுக்கலைன்னா இதெல்லாம் எல்னினோவை தவிர்க்க முடியாது. அதனால தான் அணு ஆயுதங்களை ஒழிச்சு கட்டுன்னு இது பண்ணதுக்கு காரணமே அதுதான். இன்னும் அவன் வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான், விவரம் புரியாமல். ட்ரம்ப் மாதிரி ஆளுங்கள்லாம் அந்த கூத்தடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க தெரியல.
சரி, இந்த எல்னினோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதத்துல வந்து சூப்பர் எல்னினோவாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதாவது நீங்க சொன்ன மாதிரி பல வருடங்களுக்கு ஒரு 20, 25 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் வந்து நடந்தது அப்படின்றது. அந்த காலத்துல அதுக்கு ப்ராப்பரான ஒரு ப்ரிகாஷன்ஸ் வந்து இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. பட் இப்போ வந்து அதற்கு இது வந்து நீங்க மக்களுக்கு வந்து என்ன எல்லாருக்குமே ப்ரிப்பரேஷன் பண்ணாலுமா ஒரு பனிப்பாறை உடஞ்சி விழுவுறத நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மலை சரிஞ்சு கீழே விழுவும். அதெல்லாம் இந்த மனுஷன் சக்தியால் தடுத்து வர முடியுமா? அதான் எல்லினோவெல்லாம் வந்ததுன்னா எப்படி தப்பிச்சு ஓடுறதுங்கிறத பார்க்க முடியுமோ ஒழிய எல்லினோவால் வரக்கூடிய ஆபத்துகளை நம்ம தவிர்க்க முடியாது, நடக்காது. தண்ணி பற்றாக்குறை வந்து இந்த வருடம் அதிகமாக இருக்கும். இது மட்டும் இல்லாம இது ஆமாம், 2027 வரைக்கும் வந்து அந்த இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம். பனிப்பாறைகள் இருந்தாதாம்மா காற்று வந்து பூமி சுற்றும் போது காற்று வீசுது. அந்த காற்று வீசும்போது அந்த பனிப்பாறைகளில் உரைச்சிக்கிட்டு வருது. அந்த பனிப்பாறைகளில் உரைச்சிக்கிட்டு வரும்போது அதில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து தான் மழையாக பெய்யுது. அப்போ அந்த பனிப்பாறைகள்லாம் உடஞ்சி விழுந்துருச்சுன்னா மணலாக போயிடுச்சுன்னா எங்கேருந்து தண்ணி ஈரம் எங்கே இருக்கும், அப்புறம் எப்படி மழை பெய்யும்? அதனால் தண்ணி பஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒன்றும் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து எதிர்பார்க்க வேண்டிய விஷயங்கள். இப்போ தண்ணி பற்றாக்குறையா இருக்கட்டும், இல்ல உணவு பற்றாக்குறையா இருக்கட்டும், இதுக்கு அடுத்து வெப்பம், இது எல்லாமே வந்து எப்படி மக்கள் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க? பூமி அழிய போகுதுமா, அவ்வளோதான். எவ்வளோ நாள் இருக்க போகுதுன்னு தெரியாது நமக்கு. இப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, அடுத்த ஆபத்து பூமியுடைய சுற்றுகிற வேகம் குறைய போகுதுன்றான். ஓகே. பூமியுடைய சுற்றுற வேகம் குறைஞ்சதுன்னா பூமி அந்த பனியால் மூடப்பட்டுடும். அப்படியே குளிராக சூரிய வெப்பமே இல்லாமல் போய் பனியால் அப்படியே மூடப்பட்டுடும். மூடப்பட்டுச்சுன்னா நம்ம எல்லாம் காலி ஆகலாம். ரெண்டாவது புவியீர்ப்பு சக்தியும் குறையும். பூமியிலேருந்து அப்படியே பிடிங்கிட்டு கீழே விழுந்துருவோம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா நவகிரகங்களில் வந்து உயிரினங்களே இல்லாததுக்கு காரணம் அதுக்கெல்லாம் நம்ம பூமியை விட முதல்லயே உருவானது. அதுகளுக்கெல்லாம் அந்த மாதிரி இந்த சுழற்சியெல்லாம் வேகமெல்லாம் குறைஞ்சி போனதுனால இந்த பிரச்சனைலாம் வந்து அவங்க உயிரினங்களே இல்லாமல் போய் அதுங்கெல்லாம் அடிஞ்சு போன கிரகங்களாக மாறிடுச்சு. அதை நோக்கி இப்போ பூமி போயிட்டுருக்குதுங்கிறாங்க. ஒன்றும் பண்ணுவோம், பார்க்கணும் என்ன பண்ணுறாங்க. சரி, இப்போ ஐரோப்பிய நாடுகள், பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் வந்து வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அங்கே வந்து ரோடே வந்து இப்போது மெல்ட் ஆகுற அளவுக்கு சுச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப மாறி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து ஏசி வாங்குறதுக்காகவோ ஃபேன் வாங்குறதுக்காகவோ வந்து முந்தி அடித்து கடையில் வந்து இப்போது சண்டை போட்ட அளவுக்கு இப்போது அவங்க ஏசி ஃபேன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போது ஐரோப்பிய நாடுகளில் இந்த மாதிரி இதெல்லாம் எல்லினோனுடைய ஆரம்பமாக இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் ஒரு தடவை இங்கிலாந்தில் அந்த மாதிரி கடுமையான வெப்பம் வந்து லானெல்லாம் புல்தரையெல்லாம் கருகி போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் தான் இருந்தால் சரியாக போயிடுச்சு. பார்ப்போம் இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஐரோப்பிய நாடுகள் வெப்பமயமாகிட்டு இருக்குது, பார்க்கணும் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இது நீங்கள் சொன்ன மாதிரி 30 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம்னால அப்போவே வந்து பல பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இப்போது ஐரோப்பிய நாடுகள் ஃப்ரான்ஸில் கூட வந்து 2000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்கன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்போ இது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தால் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும். நமக்கு இதெல்லாம் பழகி இருக்கிறோம், நமக்கு பெருசாக இருக்காது. நம்ம ஏற்கனவே நம்ம அதுக்கு போயிட்டோம். அதனால் நமக்கு வந்து பாதிப்புகள் கொஞ்சம் நமக்கு பழகி இருக்கிறதுனால நம்ம சமாளிச்சுக்கிறோம். 100 டிகிரி 105 டிகிரிலாம் நமக்கு தெரியும். அவங்களுக்கு தான் அதெல்லாம் பழக்கம் புதுசு. அதனால் இது கிழக்காசிய நாடுகளை பொறுத்தவரை பெருசாக பாதிப்பு இருக்காது. ஐரோப்பிய நாடுகள் தான் பெருசாக பாதிப்பு. ஸோ கண்டிப்பாக நம்மளோட இந்தியாவுக்கு இது பாதிப்பு குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துற அளவுக்கு பயங்கரம் இருக்காது, அவ்வளோதான். ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்படுற அளவுக்கான பாதிப்பு நம்ம நாடுகளுக்கு இருக்காது. பாதிப்பு இருக்கும், இந்த தண்ணீர் பற்றாக்குறையிலேருந்து அதெல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பயங்கரமாக இருக்காது, அவ்வளோ. ஸோ இதுக்கு அடுத்து இந்த எல்லினோ அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அது வந்து நல்லா உயிரோடு இருக்க மட்டும் நாங்களாம் போயிடுவோம், நீங்கள்லாம் பார்த்து சமாளிச்சு. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்கலாம். நன்றி.